ஹலோ மக்களே, ஏர் ஓட்டுற கலப்பி எங்கே போகிற பார்க்கலாம். வேற ஒன்றும் நம்ம மலிச்செடி தான் எனக்கு களை வெட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மம்டியில் களை வெட்ட நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஏர் ஓட்டுற கலப்பில் பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு பழுப்பு ஒன்று 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மாடும் தேவை, யாரும் வேணாம் ஆளும் வேணாம். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கையை பிடிச்சி வலிச்சுனே பண்ண பார்த்தா அது வந்து அப்படியே களை வெட்டினே வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம புது மெத்தடு, கொஞ்சம் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் இது ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம மம்டி போட்டு வெட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. அது இல்லாமல் ஆள் கூலியும் அதிகமாகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே ஆளாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக முடியுதுங்க. அது இல்லாமல் நம்ம களை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக மண்ணு பேர்ந்து நல்லா அடி மண்ணெலாம் நல்லா மேலே வர கலரி வந்துடுதுங்க. நம்மளுக்கு ஒரு ஏக்கரா கைனியாக இருந்தால் கூட இந்த 2-3 மணி நேரத்தில் ஓட்டிடலாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆள் யாரும் தேவைங்க, ஆளுக்குள்ளேயே நம்ம மிச்சமாயிடுது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் ஓட்டிக்கலாம் டைம் இருக்கும் போதெல்லாம். வந்து 1 மணி நேரத்தில் போய் நம்ம மல்லிச்செடி ஒரு பட்டம் ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்போ இன்னொரு பட்டம் மல்லிச்செடி பார்த்தீங்கன்னா கலப்பி போட்டு ஓட்ட போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா மல்லிச்செடிலாம் நேற்று அறுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நீ ஓட்டிலாம் சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி எல்லாம் கொஞ்சம் வாரி போட்டு இப்போ திருப்பி கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலப்பில் ஓட்டுறதுனால கொஞ்சம் கை தான் கொஞ்சம் எரியுது. கொஞ்சம் சைக்கிள் டைப் கொஞ்சம் சுற்றிட்டா கொஞ்சம் வாட்டமாக இருக்குங்க. இப்போ மீதி இருக்கிற 4 ஓட்டிலாம் சொல்லி நானும் ஓட்டினாலே போதும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.